இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். நானோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். அவர் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே இன்று
சிலுவையின் புனித ஜான் அருள் பணியாளருடைய நினைவை நாம் சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வு மூலமாக பிறருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க நமக்கு அறிவுரை கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய திறமைகளை, நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நாம் உண்மையிலேயே புரிந்து விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி அதுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கிறோமா? அல்லது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல எவ்வாறு அவர்கள் இயேசுவை குற்றம் காணக்கூடிய நோக்கத்தோடு கேள்வி கேட்டார்களோ, அதே போல பல வேளைகளிலே நாம் வாழும் நம்முடைய வாழ்க்கை சூழலே அதுக்கான பதில் தெரிந்தும் நாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோமா? இன்றைய நாளிலே நாம் இந்த அருளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக என்னோடு இணைந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. இறைவாரல் பலியாளரான புனித ஜான் முழுமையாக தம்மையை மறுத்து சிலுவையை சிறப்பாக அன்பு செய்ய அருள் கூர்ந்தீரே. அவரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி உமது விண்ணகமாட்சி கண்டு மகள் அவரோடு வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவார்த்தைகள் 2 முதல் 7 முடிய மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது பேகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை. நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரள்களின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிலேயாம் திருவுரையாக கூறியது
பேகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலில் இருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும், இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் நன்மை இரக்கம் என்னை வாழ்நாள் எல்லாம் பின்தொடரும். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். களைப்பினால் மிக வாடியே நான் சோர்ந்து போகையில் இளைப்பாற செய்கிறார் பசுமை வெளிதனில். சோதனையின் நெருப்பிலே நான் தாகம் கொள்கையில் சேயனை நடத்துவார் குளிரோடை அருகினில். களைப்பினால் மிக வாடி நான் சோர்ந்து போகையில் இளைப்பாற செய்கிறார் பசுமை வெளிதனில். சோதனையின் நெருப்பிலே நான் தாகம் கொள்கையில் சேயனையை நடத்துவார் குளிரோடை அருகினில். என்றென்றும் சொல்லுவேன் என் தேவன் அன்பினை, என்றென்றும் பாடுவேன் என் நாயன் இயேசுவை. என்றென்றும் சொல்லுவேன் என் தேவன் அன்பினை, என்றென்றும் பாடுவேன் என் நாயன் இயேசுவை. இதிலும் எழுது பேரின்பம் எங்கு உண்டு சொல்லுங்கள். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். இறப்பின் நிழலில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்கையில் இறைவன் அருகில் இருப்பதால் அச்சமில்லையே. ஆயன் அவரின் வளைகோல் என்னை வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே. இறப்பின் நிழலில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்கையில் இறைவன் அருகில் இருப்பதால் அச்சமில்லையே. ஆயன் அவரின் வளைகோல் என்னை வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே. என்றென்றும் சொல்லுவேன் என் தேவன் அன்பினை, என்றென்றும் பாடுவேன் என் நாயன் இயேசுவை. என்றென்றும் சொல்லுவேன் என் தேவன் அன்பினை, என்றென்றும் பாடுவேன் என் நாயன் இயேசுவை. இதிலும் வேறு பேரின்பம் எங்கு உண்டு சொல்லுங்கள். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்களும் மக்களின் முப்பொருளும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானும் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதனிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். அவரும் அவரிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரத்துக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்போம். நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசு ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்திலே நாணயம் மாற்றுவரையும் புறா விற்பவரையும் அங்கிருந்து துரத்தி அடித்த பிறகு அங்கிருந்தவர்கள் இயேசுவை பார்த்து, இவர் எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறார் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இயேசுவை குற்றம் காணக்கூடிய நோக்கத்தோடு அவர்கள் அவரை ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். இயேசு ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு அதை செய்வதாக அவர் பதிலளிப்பதையும், திருமுழுக்கு யோவானை அவர் முன் உதாரணமாக காட்டி இயேசு ஆண்டவர் தகுந்த பதில் கொடுப்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாசமாக நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குள்ளே, எந்த அதிகாரத்தால் நீ எவற்றை செய்கிறேன்? இன்றைய நற்செய்தி வாசத்திற்கு முந்தைய பகுதி நான் ஏற்கனவே சொன்னது போல, இயேசு ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்திலே மானியம் செய்தவர்களை விரட்டி அடித்த பிறகு எருசலேம் திருக்கோயிலை நிர்வாகம் செய்து வந்த தலைமை குருக்களும் மக்களின் முப்பொருளும் இயேசுவிடம் வந்து இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு அவரிடம், கடவுள் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் அருளியிருக்கிறார், என் நேரடியாகவே பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கேள்வி கேட்டவிடம் கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கிறார். தலைமை குழுக்களும் மக்களின் முப்பொருளும் அதிகாரம் தொடர்பான கேள்வியை இயேசுவை கேட்டபொழுது அவர் அவரிடம், யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கக்கூடிய அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதனிடம் இருந்தா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு அவரிடம் கேட்ட கேள்விக்கு அவர்கள் எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கொள்வோம் என்பதால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரமும் இயேசு எல்லா வல்லசைகளை செய்வதற்குமான அதிகாரமும்
விண்ணகத்திலிருந்தே வந்தது. இதை பரிசேயர்கள் உணரவும் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தோடு நம் நடுவே இறைப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்பணியாளர்களே, இறை அடியாளர்களே, நாம் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமா? அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நற்செய்தியை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6:23 வாசிக்கிறோம். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்வார் இயேசு. எனவே நாம் யூதர்களைப் போல் கடவுள் அனுப்பிய அந்த திருமுழுக்கு யோவானையும் இயேசுவை புறக்கணித்து கொண்டிருக்காமல் அவளை ஏற்றுக்கொண்டு அவனுடைய போதனைப்படி நடக்க இறைவன் நிறைவான அருளை நமக்கு தர இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக பக்தோடு ஜெபிப்போம். ஆமீன். இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன், அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன். கனிவாய் இதை ஏற்றிடுவாய் கருணை தெய்வமே. இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. பகை உணர்வோடு தரும் பொருளில் அர்த்தமுண்டோ, மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ. பகை உணர்வோடு தரும் பொருளில் அர்த்தமுண்டோ, மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ. மிகுந்ததை தருவதிலே பெருமை ஒன்றுமில்லை, முழுவதை தந்துவிட்டாள் வருத்தம் வாழ்வில் இல்லை. கைம்பெண்ணின் காணிக்கையாய் என் வாழ்வை தருகிறேன், இறைவாணி விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாட நாங்கள் உமது கனிவை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளுடைய ஆழம் எங்கள் ஒற்றுமைக்கு அடையாளமாகும் பிறன்பின் பிணைப்பாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனிலும் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருந்த பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மன நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில்
அப்புனிதனின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவருடைய தகுந்த பரிந்துரையால் என்று முக்க பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதனோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்க உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமே நிலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைந்து ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்த மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், உடலோடு உலகோ நடுவெழுந்தாய். எமை உமதுடல் என நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவாவா.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆண்பலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.